நிறுத்து. துரியோதனனுக்கு யாரின் அனுமதியை பெற்று பட்டம் சுட்டுகின்றான்? அனுமதியா? அஸ்தினாபுரத்தின் அரியணையை அலங்கரிக்கும் அரசர் அனுமதியை பெற்றுத்தான் அரசாள வேண்டுமா? மௌனமாக இருங்கள் காந்தார அரசு. சக்கரவர்த்தி சந்தனுவின் புதல்வன் தேவவிரதன் சந்திரவம்சத்து அரியணையை காப்பதாக சபதம் எடுத்தவன். ஆகையினால் எனது அனுமதியை பெற வேண்டியதும் அவசியமாகிறது. தாங்கள் அஸ்தினாபுரத்திற்கு விரோதமாக அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என்றீர்கள். நான் மேற்கொண்ட சபதம் அஸ்தினாபுரத்தின் அரியணையினை தர்மமும் வீரமும் அலங்கரிக்க வேண்டும் என்பது. அவ்வரியணையை அதர்மம் அலங்கரிக்க முயற்சித்தால் அவசியம் என்னுடைய அஸ்திரம் உயரும். அவையில் எவரேனும் துணிவு கொண்டிருந்தால் என்னை வென்று என் சபதத்தை உடைக்கிறேன். அஸ்தினாபுரத்தின் அரியணை சார்பாக எனக்கு ஆணையிடப்பட்டால் நான் அவசியம் என்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவேன். மகாராஜா, அங்க தேசத்தரசர் கர்ணனுக்கு தாம் அஸ்திரம் என்ற சொல்லி ஆணையிடுங்கள். தேவவிரதன் பீஷ்மன் எதையும் செய்ய துணிவான் என்றறியட்டும். நிறுத்து. துரியோதனனுக்கு யாரின் அனுமதியை பெற்று பட்டம் சுட்டுகின்றான்? அனுமதியா? அஸ்தினாபுரத்தின் அரியணையை அலங்கரிக்கும் அரசர் அனுமதியை பெற்றுத்தான் அரசாள வேண்டுமா? மௌனமாக இருங்கள் காந்தார அரசு. சக்கரவர்த்தி சந்தனுவின் புதல்வன் தேவவிரதன் சந்திரவம்சத்து அரியணையை காப்பதாக சபதம் எடுத்தவன். ஆகையினால் எனது அனுமதியை பெற வேண்டியதும் அவசியமாகிறது. தாங்கள் அஸ்தினாபுரத்திற்கு விரோதமாக அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என்றீர்கள். நான் மேற்கொண்ட சபதம் அஸ்தினாபுரத்தின் அரியணையினை தர்மமும் வீரமும் அலங்கரிக்க வேண்டும் என்பது. அவ்வரியணையை அதர்மம் அலங்கரிக்க முயற்சித்தால் அவசியம் என்னுடைய அஸ்திரம் உயரும். அவையில் எவரேனும் துணிவு கொண்டிருந்தால் என்னை வென்று என் சபதத்தை உடைக்கிறேன். அஸ்தினாபுரத்தின் அரியணை சார்பாக எனக்கு ஆணையிடப்பட்டால் நான் அவசியம் என்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவேன். மகாராஜா, அங்க தேசத்தரசர் கர்ணனுக்கு தாம் அஸ்திரம் என்ற சொல்லி ஆணையிடுங்கள். தேவவிரதன் பீஷ்மன் எதையும் செய்ய துணிவான் என்றறியட்டும்.